முக்கிய செய்தி. நீட் விலக்கு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்கவில்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் விலக்கு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்கவில்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் ஹரிஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நீட் தேர்வு வந்த பிறகு தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் வருமானத்திற்கு நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது திமுக. திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி, நாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாக ஒப்புதல் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்களில் நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி ஒரு நாடகம் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை. அந்த கேள்விகளிலும் மீண்டும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்க விரும்பவில்லை. நீட் தேர்வு நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என்ற திமுக அரசுக்கு இன்னும் இறக்கமில்லாமல் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்க வேண்டும். டாஸ்மாக் ஊழல் விசாரணை தடை கேட்கும், கள்ளச்சாராய வழக்கு குறித்து விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சி வந்து 4 ஆண்டுகளும் ஆகியும் நீட் தேர்விற்காக அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகம் ஆடுகிறீர்கள்? மற்றும் நீட் தேர்வு குறித்து திமுக கூறுவது உண்மை நிலவரத்தையும் நேர்மையாக இருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை எந்த ஆதாரங்களையும் இதுவரை முன்வைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வுக்கு வந்த பிறகு மருத்துவ கல்வியில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நீட் எதிர்க்க தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதிப்பு என்ற பொய் சொல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாத 2007-16 காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 38 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வியில் பெரும் வாய்ப்பு பெற்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிஷ்.